திங்கட்கிழமை ஈவினிங்கு ஒரு 7 மணிக்கு தான் அந்த அம்மாவை இப்படி அடிச்சிருக்கிறாங்கன்ற நிகழ்வு எனக்கு தெரிய வந்துச்சு. வயசு 75க்கு மேலே இருக்கும், கிட்டத்தட்ட 75-80 வயசு இருக்கும். அந்த அம்மா புளியங்கோட்டை புங்கங்கோட்டை பொறிக்கிட்டு இருந்திருக்காங்க. பையனுக்கு அவங்க பேரனுக்கு கல்யாணம். சாமி அங்கே ஒரு கோயில் இருக்குது, கல்லுமணி கோயில்னு சொல்லி. அது சாமி கும்பிட்டு வர வழியில் புங்கங்கோட்டைக்கு பெருகிட்டு போய் அவங்க வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. இவங்க பெருகிட்டு இருக்கும்போது பைக்கில் ஒரு ஆள் வந்திருக்காரு. புங்கக்கோட்டை விலைக்கு தரீங்களான்னு கேட்டிருக்காரு. புங்கக்கோட்டை விலைக்கு தரேன், வீட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கே இருக்கிறதே குடும்பம்னு கேட்டிருக்காரு. நான் கொடுக்க அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிறது சேர்த்து கொடுத்துட்றேன், எனக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னா பைக்கில் உட்காருமா, நான் புங்கக்கோட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி பைக்கில் உட்காத்திருக்காரு. உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புங்கக்கோட்டை போக்குன்னு இடத்துல இங்கே ஒரு 200 மீட்டர் அந்த அம்மா புதைக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு. இழுத்துட்டு வந்து அவருக்கு அந்த அம்மாவை கெடுத்தாரா, கற்பழிச்சாரா, காதில் இருக்கிற நகை இதெல்லாம் புடியிருக்கிறாரு. சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு, அந்த அம்மா கற்பழிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சந்தேகம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தருமபுரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஐசியூ வார்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா போலீஸ் துறையில் அடுத்த நாள் வந்தாங்க. ஈவினிங் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தாங்க. பார்த்துட்டு நானும் போலீஸு எஸ்ஐ கிட்ட கூப்பிட்டு பேசினேன், சிஐடின்னு பேசியிருக்கேன். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க, இந்த மாதிரி அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. எங்களுக்கு பெரிய சந்தேகம்னா அந்த அம்மா ப்ளீடிங் கண்டினியூவாக போயிட்டுருக்கு, இன்னும் ப்ளீடிங் நிற்காமல் போயிட்டுருக்குது. பிறப்புறுப்பில் ப்ளீடிங் வருதுன்னு என்ன காரணம், ஏதாவது நடந்திருக்கணும், சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆனால் போலீஸ் மறைக்கிறாங்க. இந்த அம்மாவை கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அவ்வளோ 80 வயசு ஆனவங்களை கற்பழிச்சா எவ்வளோ மூர்க்கத்தனமான செஞ்சுருக்கிறாங்க. அந்த கற்பழி அவங்க கஞ்சா போதையில் இருந்தாங்களா, என்ன போதையில் இருந்தாலும் தெரியல. இந்த ஏரியாவில் கஞ்சா நடமாடம் ஓவராக இருக்குது. அதில் ஏற்கனவே 5 மாதத்துக்கு முன்னாடி நான் பெடிஷன் கொடுத்துருக்கேன் போலீஸில். இதுவரையும் எந்த நடவடிக்கையும் போலீஸ் எடுக்கலை. இனிமேல் தீவிர விசாரிச்சதுக்கு அந்த அம்மாவுக்கு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், தீவிர விசாரணை செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த அம்மாவுக்கு வழக்கு பதிவு பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அரசாங்கம். அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கீழே அவரை கைது பண்ணி அதுக்குண்டான தண்டனை கவர்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் புங்க மரத்தில் புங்கக்கொட்டை பொறுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆள் என்னை தூக்கிட்டு போயிட்டான், தள்ளி விட்டுட்டான், கீழே தள்ளி விட்டு என்னை அங்கே தூக்கிட்டு போயிட்டு கழுத்தில் துண்டு போட்டு இறுக்கிட்டாங்க. சுடுகாட்டுக்கிட்ட போய் துண்டில் போட்டு இறுக்கிட்டு என்னை நெஞ்சிலெல்லாம் குத்துனாங்க. அப்புறம் 2 காலும் மிதித்தாங்க. அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, மயக்கம் வந்துடுச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியல. என்னை ஒரு ஓரமாக தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் ஒரு கொடி பிடிச்சி பள்ளத்துலேருந்து தான் ஏறி வந்தம்மா மேலே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை அவங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் அதே சாயங்காலம் 8 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனோம். என்ன சார் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இன்னும் போலீஸ்லேருந்து எந்த தகவலை வரல, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் நான் 3 பேர் போட்டு பாருமா, அதுதான் கம்ப்யூட்டரில் தேடிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சந்தேகப்படுறது என்னென்னா ஒரு வேளை கற்பழிச்சிருக்கலாம்ங்கிறதும் சந்தேகம் இருக்குது. பறிக்க வந்தவங்க தோடு பறிக்கணும், நகையை எடுக்கணும்னு தான் அதையும் எடுத்துருக்கலாம். ஆனால் அதை எடுக்கலை. ஆனால் எதையுமே எடுக்காத போது இது மாதிரி இருக்கும்ன்ற இதுவும் ஒரு சந்தேகம் இருக்குது. நகை எடுத்தாங்களா? எடுக்கலை, நகை எடுக்கலை. அந்த மர்ம நபர் போதையில் தான் இருந்திருக்கணும். அவங்க ஆயா சொல்கிற அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது அந்த நபர் இந்த சைடில் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்கப்புறமே ஆயாவை போய் நானும் திரும்ப போய் பார்த்து ஆயா கிட்ட உண்மை எதனா கிடைக்குமா, இன்னும் குழு கிடைக்குமான்னு விசாரித்து பார்த்தேன். ஆயா என்ன சொல்லுதுன்னா அதே தான் சொன்னதாகவே தான் திரும்ப சொல்லுது, இந்த மாதிரி தான் நடந்தது, அடிச்சுதுன்னு. நமக்கு சுமார் ஒரு 4:30க்கு இந்த விஷயம் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு 1:50 to 2:30க்கு உள்ளே நடந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச டைமு 4:30. அதுக்கப்புறம் அவங்க பசங்களெல்லாம் வர சொல்லி நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தினேன். பாப்லேட் பிடிச்சி போகும்போது அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க? ஆயா ஆனால் பேசுனாங்க, மயக்கம் வலிக்குது ஐயோ, நாங்கள் காரில் ஏற்றிட்டு போகும்போது பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். அவங்க வந்த பிறகு நான் போகிற வழியில் ஆள் என்கிட்ட சொன்னது கருப்பாக குண்டாக ஒரு பையன் பண்ணிட்டான் அப்படின்னு தான் அடையாளத்தை சொல்லிச்சு. காதில் ரத்தம் வந்தது, மூக்கில் ரத்தம் வந்தது. அதாவது பிறப்புறுப்பில் ரத்தம் நிற்காமல் போய்கிட்டே இருந்தது. அது இங்கே பாப்புலேட்பட்டி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோடனே டாக்டருங்க செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் வச்சு சுமார் ஒரு 9:45 மணி அளவில் ஆம்புலன்ஸில் வச்சு தருமபுரி அனுப்பிட்டாங்க. ஒரு அணைக்கட்டு பகுதியில் எங்களை இந்த நிலத்தெல்லாம் எடுத்தாங்க. இதில் ஒரு பார்க் அமைக்கலாம். இந்த பார்க்கை அமைச்ச விஷயமும் இல்லை. இது இவங்களால் ஒரு பாதுகாப்பு பண்ணணும். ஒன்று அரசாங்கம் இந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்க் அமைச்சு 2 பக்கமும் கேட்டு போட்டு கேமரா கண்காணிப்பு கேமரா பொருத்தணும். ரெகுலராக 2 போலீஸ் ரைடில் இருக்கணும் டெய்லியும்.
நாங்கள் இதில் வச்சுக்கிற கோரிக்கை, ஆயாவுக்கு நடந்த கொடுமையவை கண்டிப்பாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். காவல்துறையிலேருந்து குற்றவாளிகளை வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், நெருங்கிட்டோன்றத தகவல் கிடைக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து என்னன்றது தெரியல. கன்ஃபார்மாக ஒன்றும் இல்லை. அப்படி கிடைச்சிருந்தா வந்து நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.